1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 3:16, ஆமாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 1. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. சிலர் இதை அறியல, தெரியல, புரியல. பா நீ மீண்டும் லாஸ்ட்ல வாப்பா. எத்தனை வாட்டி உனக்கு சொல்லணும்? இங்கே சொல்லி தானே அனுப்புனேன். லாஸ்ட் ஒரு சேரில் போ, சரியா? அங்கே லாஸ்ட்டில் போக சொல்லலை, நான் நீ இருக்கிறது லாஸ்ட்டில் போக சொன்னேன். நான் இங்கிட்ட சொல்லி அனுப்புனேன், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட்டில் போய் உட்காருன்னு உங்களுக்கு கேட்டுச்சோ இல்லையா? சரி, ஓகே. சரி தம்பி, மலை போல துன்பம் வெரி குட், சூப்பராக சொன்னீங்கம்மா. உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன். மலை போல வர்ற துன்பம் பனி போல போனா வீட்டில் தூங்கணும், ஆலயத்துக்கு போகக்கூடாது, உண்மையாக இருக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. எல்லாருக்கும் சொல்லலை. நடுக்கடலில் கப்பலில் போட்டில் போடுற சீலனை சபையில் வந்து உட்காருன்னு சொல்ல முடியுமா? அவனை நான் போட்டோட தான் தூக்கிட்டு கொண்டு உட்கார வைக்கணும் இல்லையா? ஆபீஸ் விஷயமா ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறவன் நான் இங்கே வந்து உங்கள் ஆஃபீஸை இங்கே கொண்டு வைன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே ஒருத்தர் இங்கே வந்து போனதுக்கே எக்ஸ்ட்ரா 5000 வாடகை கூடிச்சதுன்னா உன் ஆஃபீஸை இங்கே வச்சான லட்சக்கணக்கில் ஏற்றிடுவாங்களே. ஆனால் உண்மையில் பொறாம பிடிச்ச ஜனங்க கொஞ்சம் கிடக்குது பாருங்க. பாவம், அவங்களெல்லாம் அவங்களுக்கு நன்றி சொல்ல அப்படி இருக்கணும். நான் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. அதை பார்த்து பொறாமப்பட்டு கக்கூசம் பாத்ரூம் இடிக்கிற அளவுக்கு போச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ அவங்கள பார்த்து மற்றவன் சொன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பயப்படுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பயப்படுது, சென்சார் போர்டும் பயப்படுது. யாரை பார்த்து? விஜயை பார்த்து. அது மாதிரி உங்களை பார்த்து பாத்ரூமும் பயப்படுது, கிச்சனும் பயப்படுது, ஓனரும் பயப்படுது, பார்க்குறவனும் பயப்படுது. அந்த பயத்தை கொடுத்தது யாருன்னா உங்களுக்குள்ள இருக்க ஆண்டவர் தான். அல்லேலூயா. உன்னை பயப்படுத்தி விரட்டி அடித்தாலும் மற்ற மோசஸ் ஐயா, ராஜசேகர் ஐயா பாடுற கண்ணு தெரியாதவர், நீ வெட்ட வளருவ, கொட்ட உயருவ. அல்லேலூயா சொல்லுங்க. பாத்ரூம் போகலாம் 2 மணிக்கு நாங்கள் அடக்கி வைக்க எங்களால் முடியும். நாங்கள் அங்கே எங்கேயே போய் பெஞ்சிட்டு போயிடுவோம். அதனால ஆண்டோடைய சத்தியத்தை அடக்கி வைக்க முடியாது. சோத்தை போட்டு கழுவ முடியாது. விட்டு நாங்கள் சோத்தை இல்லாமல் பற்றி 40 நாள் உபவாசம் இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை யாராலும் குறைச்சு போட முடியாது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு சொல்ற, நீங்கள் அறியாது இருக்கிறீங்க என்றுதான் வசனம் சொல்லுது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், அதான் மறக்க கூடாது. முதல்ல நீங்க நிறைய பேர் மறந்தீங்களா? கேட்கிறவன், பார்க்கிறவன், வேடிக்கை பார்க்கிறவன், வீட்டில் சுகமா இருந்து பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க மறந்துதான் இருக்கிறீங்க. வர முடியாதவங்க எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் எனக்கு அங்கே வரைக்கும் வர முடியல, நான் பக்கத்தில் போயிட்டு திருவிருந்துக்கு மட்டும் வரேன், ஏதோ ஒரு சண்டை வரேன், ஏதோ ஆனால் ஒன்று மட்டும் நான் சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். உங்கள் விருப்பம், உங்கபடி. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிறதை அறியாதிருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வரைக்கும் மணி என்ன ஆகுது? 8:45. திரும்பி பாருங்க. இதுக்கப்புறம் இனி ஒரு டீம் வரும். எதுக்கு சொல்லட்டா? ஒன்றை தூங்கி இருப்பாங்க, இல்லை வெளியூர் போயிருப்பாங்க. இன்னி ஒன்று, என்னுடைய கடமை, சர்ச்சுக்கு போனேன், காலு வச்சேன். நான் சொல்லியிருக்கேன், ஊரில் ஒரு சிஎஸ்ஐ சபையில் பிரசங்கம் பண்ணுறேன், பரிசுத்தல் என்கிற இடத்துல, கன்வென்ஷனில் சபை ஆராதனை, சண்டே ஆராதனைக்கு போகிறேன். அங்கே என்னன்னு தெரியுமா? மெசேஜ் கொடுக்குற பாஸ்டர் அந்த வேலைக்கு தான் வரணும் உள்ள. அவருக்கு அங்கே கெஸ்ட் ரூமில் ப்ரேயர் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க, ப்ரேயர் பண்ணிருக்கணும். அந்த நேரத்துக்கு தான் என்னை உள்ளே கொண்டுருவாங்க. அங்கே இருக்க எல்லாரும் ஊழியக்காரர் அப்படி தான் செய்வாங்க. அப்படி நான் அந்த ஆலயத்துக்குள்ளே மெசேஜ் கொடுக்க நேரத்தை என்னை அழைத்து கொண்டு போகும் பொழுது, அந்த சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு வெளியே ஒரு கூட்டம் பீடி சிகரெட் பிடிச்சு கூடி பேசிட்டு இருக்கிறது. சிகரெட் பிடிச்சிட்டு சபைக்கு ஆலய வளாகத்தில் பரிசுத்தல். அந்த நாட்கள் இப்போ சாமியார் பாதிரியார்லாம் மாறியாச்சு. இப்போ சிகரெட் பிடிக்கிறது பெரும்பால் அடியாகும். அச்சன் வந்து ஒரு அல்லாத்தொரு அக்கடி பற்றி
இப்ப அச்சனெல்லாம் மாறியாச்சு. அவங்க ஒரு கூட்டம் சபை நிரம்பி இருக்கும், உள்ள நிரம்பி இருக்கும், வெளியே ஒரு கூட்டம் படிக்கட்டில் நின்று பேசும். மாமரம் நிக்குது, புளிய மரம் நிக்குது, அதுக்கு மூட்டில் நின்று கொஞ்சம் பேசுது. ஒரு கூட்டம் சிகரெட் அடிக்கிற கூட்டம் அங்க நிக்குது. இவனுக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சபை வளாகத்தில் போனாலே அவன் பரிசுத்தமாயிட்டான். அவனுக்கு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஓய்வு நாள ஆசரிக்கிறான். பீடி பிடிச்சா என்ன, அவன் பாவம் செய்துட்டு அவனுடைய நம்பிக்கை, நான் ஆலயத்தை ஆசரிக்கணும், ஓய்வு நாள் ஆசரிக்கணும். இது ஒரு டீம் அங்க நிக்குது. அப்புறம் ஒரு டீம் அந்த மதிலுக்கு வெளியே அப்படி பைக்கில் நின்று பேசிட்டே இருப்பாங்க. ஊரு கதை, உலக கதை, இந்த இது கட்சி கதையெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த ஓய்வு நாளில் ஜனங்களும் பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ ஒரு கூட்டம் இதுக்கப்புறம் வரவனுக்கு தூக்கம் முக்கியம். ரெகுலராக ஒரு சில கஸ்டமர் நம்ம சபையிலே உண்டு. 8:30 மணிக்கு தான் வருவாங்க. அது ரெகுலர் கஸ்டமர். அதில் ஒரு மாப்பிள்ளை கூட்டம், அதில் ஒன்று சொல்ல முடியாது, திருத்தவும் முடியாது. என்ன சொல்கிறேன், உங்களை பார்த்து ஒரு மாதிரி சோறு இதில் எல்லாருக்கும் அசைகிறது பார்த்தா தெரியுது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க, வருவீங்க, போவீங்க, விருந்து வீடு மாதிரி. சபைன்றது நீங்கள் அறியாத இருக்கிறீங்களா, அதான் சொல்லித்தரேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிறதை ஆலயமாக இருக்கிறீர்கள், அதை மறந்து கூடாது. நிறைய பேர் மறந்துருக்காங்க. நம்ம யாரு, உங்களை கேட்குற, நீங்கள் யாரு? சத்தமாக சொல்லுங்க. தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நீ யாரை பார்த்து வரீங்க? கை வச்சிருக்கேன் பார்த்துங்க, விட்டுறக்கூடாது, போயிடக்கூடாது, பறந்துட போகுதுன்று பயந்து. நீங்க யாரை பார்த்து வரீங்க? நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா பார்த்து வந்தேன்னா, ஏன் பாஸ்டர் பேச மாட்டான்றாரு, ஏன் பாஸ்டர் சிரிக்க மாட்டேன்றாரு, ஏன் அந்த சிஸ்டர் என்ன கண்டுக்க மாட்டேன்றாங்க, என்னன்னு கேட்க மாட்டேன்றாங்க, எப்படி சொல்லுவேன்? அப்போ நீ யாரை பார்த்து வந்த? நல்லா சொன்னீங்க, இப்போ வாய்கிளியே சொன்னீங்க, இயேசுவை தான் பார்த்து வந்தீங்கன்னு. அப்போ நீங்க பாடு, இயேசுவை பார்த்து வந்து இயேசுவை பார்த்து போக வேண்டியதானே? யாரை சொன்னீங்க? அவ்வளோதானே, கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் தானே சொன்னீங்கம்மா. இன்னும் உங்கள் மூஞ்சியை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சபைக்கு வராமல் இருப்பீங்களா? வரத்தானே செய்வீங்க. யாரை பார்த்து வரீங்க? அதான் சொன்ன பாருங்க. இதை மாதிரி நீங்கள் விசுவாசி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரே, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சோதர அன்பே பிரதானம் அப்படி நினைச்சிட்டு அன்பையே நாடி வரணும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நீங்க அன்பை நாடணும். அங்கதான் அன்பு இருக்கு, அங்கதான் பாசம் இருக்கு, அங்கதான் கிருபை இருக்கு, அங்கதான் இயேசுவுடைய வல்லமை இருக்கு. அவரை பார்த்து மட்டும் நானு. பக்கத்துல வந்த சிஸ்டர் நல்ல வாகிலியே பேசுவா, என்னை பற்றி புகழ்வா, என் ட்ரெஸ்ஸை சொல்லுவா, என் கம்மல் விதம் மாற்றிட்டுரும் அதை சொல்லுவா, தலை வலிச்சிருக்கு, ஒரு வாட்டி இப்படி வலிப்பேன், ஒரு வாட்டி இப்படி வலிப்பேன், ஒரு வாட்டி இப்படி வலிப்பேன், இதெல்லாம் விதமாக வலிக்கலாம் சொல்லுவேன். இப்போது என்னன்னு தெரியல, அந்த சிஸ்டர் என்ன ரொம்ப சொல்லவே மாட்டேன்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் புகழ்வான், இவன் புகழ்வான், இவன் எனக்கு மார்க்கு போடுவான், அவன் என்ன வைப்பா, இப்படி இப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையானவர்கள் அல்ல. ஆமாவா இல்லையா? அப்போ உன்னுடைய பார்வை இயேசு என்கிற தெய்வத்தின் மேலதான் இருக்கணும். அவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறாரா இல்லையா? சோச்சு இருக்காரா? எங்க எங்க சென்னை இல்லையா? இருக்கார். பரவாயில்ல. இருக்காரா இல்லையா? உன்னை நீ சோதிக்கணும். திருவிருந்து எடுக்கும் போது நம்ம சொல்லுவோம், தன்னைத்தான் சோதித்து வேண்டும், இந்த அப்பத்திலும் பங்கு பெற கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதிக்கிறதுல எப்பவும் சோதிக்கணும். ஆமென். சில நேரத்தில் நம்ம கோபம் வந்தா கண்ணா பின்னமா பேசிடுறோம். என்னையும் சேர்த்து சொல்றேன், பாவம் என்னையா நான் தனியா விடுறேன். கோபம் வந்தா என்ன பண்ணிடுறேன்? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யோசிக்கிறாங்க, யோசிக்க வச்சிருக்கார் பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கணும். என் ஆண்டவர் என்னை யோசிக்க வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற இடத்துல இருக்க அத்தனை பேரும்
நீங்க யோசிக்கணும், எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா? கவலையை யோசிக்கிறீங்களா? பிரச்சனை என்னடா வந்தான் இந்த கருப்பை நம்மளை போட்டு வெளுக்கிறானேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான், நான் சீக்கிரத்தில் வெள்ளையாகி காட்டுறேன் பாருங்க. அதுக்கு நீங்க விட மாட்டீங்களே, வேற மாதிரி சொல்லுவீங்களே. அதனால நம்ம அறியாதிருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வி. நான் அறிந்திருக்கிறேன்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாதி பேர் உயர்த்த, பாதி பேர் உயர்க்காமல் யோசிக்க, ஒரு சிலர் நம்ம உயர்த்தி சொன்ன ஏதாவது ஒரு சொல்லிட போறாரோ என்று நினைக்க, ஆக மொத்தம் நீங்கள் பாவமா இருக்க நான் இங்கே குனிந்து பார்க்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. யாரை நான் பார்க்க மாட்டேன், ஒரு வாட்டியோட சொல்லுங்க. இப்ப நீங்க விசுவாசிக்கணும், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிறதையும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருக்கிறதையும் நான் அறியாதிருக்கவில்லை, அறிகிறேன். ஆமென், ஆமென். அப்ப நாம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய உள்ளே இயேசு வாசமா இருக்கிறார். இயேசுவுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாந்தி அம்மாவுக்கு தெரியும், நான் நோயோடு வீட்டில் கிடக்கிறதை காட்டிலும் ஆலயத்தில் போனால் எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார்னு இருந்து அவங்க அந்த நோயோடு பலவீனத்தோடு கழிந்த வெள்ளிக்கிழமை அந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் நினைத்தபடியே கர்த்தர் சுகம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். இன்னைக்கு யார் நீங்க பலகீனமா இருக்கிறீங்க? தலைவலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, நெஞ்சு வலி, வலிப்பு வலி, இதோட வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது வேஸ்ட். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எது வேஸ்ட்? வீட்டில் இருக்கிறது வேஸ்ட். நீங்க வந்து கர்த்தரிடத்துல விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இன்னும் ஒரு டீமு நம்ம சபையில் வர போறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்க அடுத்து நம்ம 8 எப்போ பழைய மாதிரி ஒரு 8:30 ஒரு 6 நம்ம என்ன செய்யணும்? ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். இப்பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியால் நம்முடைய சபை என்ன செய்திருக்கிறாரு? நிரப்பிட்டு இருக்கிறாரு. இன்னி இங்கே சுற்றிலும் போற தூதர்கள் எல்லாம் நம்ம சபையில் வந்து உட்காரணும். எதுக்காக? ஆராதனைக்காக, அடுத்த ஆராதனைக்காக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தூதர்களை கொண்டு நிரப்புவார், அபிஷேகத்தை நிரப்புவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். தலைக்கு மேலாக உங்கள் தேவைகளை அன்று சந்திக்க போகிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்க போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ఏమా నాకు తెలుసు ఇక్కడ బాగలేదు, కొత్త మందికి బాగలేదు, ఆయన కూడా ఇంటి లేదు, వచ్చినారే చర్చకు. ఎందుకు? మీకు దేవుడు సౌఖ్యం, సుఖము తరపోరారன்றதுக்கு என்ன అర్థమా? ఇస్తారు. నాకు తెలుసు ఇక్కడ కొత్త మందికి బాగలేదు, ఆరోగ్యం బాగలేదు, మనసు సరికాదు அப்படின்னா మైండ్ ప్రెషర్, ஒரு కవల. కొంతమంది అపవాది క్రియ ఉన్నాను. ఎందుకు వచ్చినారు? దేవుడు ஒரு రిలీఫ్. అవునా? అవునమ్మా, ஹல்லேலூயா. அதற்காகத்தானே நம்ம கொஞ்சம் பேர் ஆண்டவரை விடாம பிடிக்க முறுக்க வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் சிலவங்களுக்கு சில என்னாவது ஒரு மாட்டிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஆலயத்துக்கு போன அந்த கடைசி நேரத்தில் அது ஓடி வந்து விழுவாங்க. நான் அது ஒரு சிலரை பார்த்துருக்கேன். எப்போ எல்லா நாளும் அப்படி வந்து விழ மாட்டாங்க. எல்லா நாளுக்கும் அந்த டைம் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு, ஏதோ ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு, ஏதோ ஒரு சொந்தத்தில் நின்றுட்டு, வண்டி டிராஃபிக்கில் நின்றுட்டு, பஸ்ஸு கிடைக்காம நின்றுட்டு, இப்படி வந்து வேகமாக ஓடி வந்து ஆண்டவரேன்னு வருகிறவர்களை நான் அநேகம் பார்த்துருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது இல்லை, நல்லா சொல்லுங்க. எப்படி ஆகலும் என் தேவனை போய் நான் பிடிக்கணும்னு ஓடுறவங்க இருக்கிறாங்க. எப்படி ஆகலும் இப்படிதான் நான்ன்றவங்களும் இருக்காங்க. அதை பற்றி இல்லை, நான் உங்களை அந்த தாகத்தை ஆண்டு பார்க்குறாரு. ஆராதனை 7 மணிக்கு 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்கார்ந்துருக்கிறது என்ன அர்த்தம்? ஐயோ ஐயோ தூங்கிற போகிறேன், போய் உட்காரும். அந்த வண்டி போயிட போகுது, வண்டி, அடுத்த வண்டி இருக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அப்போ டைமுக்கு வந்து சேர முடியாது என்பதற்காக அங்கேருந்து ஓடி இங்கே வரும். உங்களுக்காக ஒரு கீ உங்கள் கையில் தரமா, வந்து நீங்கள் உள்ள அழகா ஏசி போட்டு படுத்து தூங்கிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நீங்க நம்ம சிந்திச்சு செயல்படணும்னு சிந்திக்க உள்ள நேரமே இன்னும் இல்லை.
சிந்திச்சதெல்லாம் போதும். ஒண்ணே ஒன்று சிந்தையில் வந்து இயேசுன்றது மட்டும் இருந்தால் போதும். வேற ஒன்றும் வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். பாண்டிச்சேரியில் ஒரு வாட்டி ஊழியத்துக்கு போகும்போது அடுத்த வாரம் ஞானசனம் நாங்கள் யாரும் தப்பு இங்கே இருக்க யாரும் நான் ஏதோ பேசுனா சாட்சி தான் சொல்லுவேன். எனக்கு என்னத்தான் சொன்னார், என்னத்தான் வச்சு செஞ்சார் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிலது வாயில் நிற்காது, மனசில் நிற்காது சொல்லுவேன். எல்லாமே இல்லை. இப்போல்லாம் ரொம்ப டேஞ்சரானதெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது. எனக்கு பயம். ஆமேன். அந்த அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஒரே ஒரு கடமையை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கையால் தான் ஞானசனம் எடுப்பேன்னாரு. நான் உனக்காக பாண்டிச்சேரி வரணும், ஒன்றை முக்கிறது அங்கே வேற பாஸ்டர் இல்லை, அதுக்கும் ஒரே ஒரு காரியம் முடியணும். ஒரு அலலிய சொல்லுங்களேன். அந்த ஒரு காரியம் முடியறதுக்குள்ள உன் காரியம் முடிஞ்சா என்ன பண்ணுவேன்? ஹலோ பாகுனாரா? ஒரு காரியம் முடியறதுக்குள்ள நம்ம காரியம் முடிஞ்சதுன்னா நரகமே வாரனே பரலோகமே முடியல. என்னடா எக்கோ எல்லாம் காணோம், நான் பாடம் எல்லாம் செய்கிறேன், என் பாட்டுக்கு விலை இல்லையா? என்ன நீ இங்கே இருக்கிறியா? யாரும் தப்பாக நினச்சிருக்காரு. சிலவங்க ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்தில் வந்து சில பிரச்சனைகளை மூட்டி விடுவாங்க தெரியுமா? ஏய் கொல்லி எப்படி வைப்ப? அப்பா சாப்பிட்றான், அப்போ நீ அப்பா சாவணும் கொல்லி வைக்கணும் வெயிட் பண்ணுறியா? அப்போ முன்னாடி கொண்டுரு, கொல்லி வச்சு முடிச்சிரு, முங்கிரு, நீயாவது பரலத்துக்கு போ. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். இதை கேட்குறவன் வேற மாதிரி ரோல் பண்ணுவாங்க. எனக்கு கவலை இல்லை அதை பற்றி. எனக்கு முக்கியம் ஞானஸ்நானம் பரலோகம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சிலது இதுக்காகத்தான் சார் நான் ஞானஸ்நானம் எடுக்கல, அது செத்துப்போ, அதை மண்ணை போட்டு புதைச்சிரு, நீ முங்கு பரலோகத்தில் பொங்கு. இப்படி சொன்னா ஜான் பண்ற யாருக்காவது பிடிக்குமாம்மா? பிடிக்குமா? என் ஆயாவை கொன்னுட்டு இவர் ஞானஸ்நானம் எடுக்க சொல்றாருன்றதானே. ஆனா ஒன்னே ஒன்று, அதையும் சேர்ந்து நீ நரகத்துக்கு போறத விடையும் நீயாவது உன் ஆத்மாவை காப்பாத்திக்க பாரு. எனக்கு தெரியும் இங்கே நிறைய பேர் வந்து ஊர் உலகத்தை யாரையும் பார்க்கல, நான் என் ஆத்மாவை ரட்சிக்க ஓடுறேன்னு நிறைய ஓடுறவங்க இருக்கிறீங்க, உண்மையில சொல்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் யாராவது வந்து ஞானஸ்நானம் கேட்டிங்கன்னா தரமாட்டேன், என் பிறந்த நாள் தான் கொடுப்பேன். ஆகஸ்ட் 3 பிபிஎஸ் சண்டேஸ் கிளாஸ் ப்ரோக்ராம் அன்னைக்கு தான் ஞானஸ்நானம். அதனால் தப்பி தவறி ஞானஸ்நானம் எடுக்காத இருக்கிறவங்க ஏதாவது காரணம் இருக்குமானால், நியாயமான காரணம் இருக்குமானால், அதை விட நியாயம் என்கிறது அறிந்து நீங்கள் தக்க நேரத்தில் ஏற்ற நேரத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முடிச்சு நினைச்சிங்களோ? எபேசியர் 4ஆம் 23, 24 வாசிங்க, முடிக்க போறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஆமாதான், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யாரை தரிச்சு கொள்ளுங்க? புதிய மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க புது சிருஷ்டியாய், புது பலன் உள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நீங்க காணப்படணும். அபிஷேக இங்க என்ன சொல்லுங்கம்மா ஒரு வார்த்தை. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர். இது வரைக்கும் உள்ள ஆவி என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. சிலருக்கு வந்து மற்ற நேரத்தில் இந்த ஆவி வரவே வராது. சபையில வந்திருந்ததும் இப்படி ஒரு ஆவி வரும். கொட்ட ஆவியில் அது கெட்ட ஆவி. வந்ததும் தூங்கணும் நினைச்சு வரக்கூடாது, ஆவிய புகையை வெளியே தள்ளணும் நினைச்சு வரக்கூடாது. வரும்பொழுது புதிதான ஆவி எனக்குள்ள வரணும். லட்சுமிக்கு சிறிய சிரிப்பு பாரு, உன் கலருக்கும் உன் சிரிப்புக்கு கிளார் அடிக்குது. ஆக நம்ம நினைச்சு வரணும், அந்த பழைய ஆவி என்கிட்ட இருந்து போயிட்டு புதிதான ஆவி எனக்குள்ள வரணும். அல்லேலூயா.
எத்தனை பேர் புதுசு இல்ல பழசே வச்சு ஓட்டலாம். அப்ப அந்த அவர் சேட்டாயன் கேளாடைக்காலாம் போகாவே தாம் பழைய பாட்டு கேட்டிருக்கா, அதை வச்சே ஓட்டுற காலம் உண்டு. இப்ப நிறைய பாஸ்டர்களுக்கு தெரியாது அது பாட்டு. அவர் சேட்டையன் கேள். சேட்டன என்ன? சேட்டன என்ன? குறும்பு. இது தெரியாம பாடுவாங்க பாருங்க பாட்டு. அவர் சேட்டையன் கேள் ஆடை காலாம் போகாவே தாம் சேராகுகளால் ஓடுதா. அதுக்கு ஒரு கொட்டு வேற இருக்கும். டும் டும். குற்றம் சொல்லல. அவர் செட்டை. அவருடைய கோழி தன் குஞ்சுகளை செட்டைன்கள், அது மாதிரி செட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழையவைகள் எல்லாம் புதுதான இந்த பாட்டை எப்படி பாடலாம்? அவர் செட்டையின் கீழ் ஆடைக்காலம் புகாவே தம் சிறகுகளால். எங்க இடத்துல ஒரு சபை இருக்கு, காலைல 5 மணிக்கு அது நடக்கும். டும்மு டும்னு 3 அடி கேட்கும். உடனே இந்த பாட்டு வரும். அவர் சேட்டையின் கீழ். அதுவே பாதி தூக்கத்தில் தான் பாடும். அந்த புதிதான இங்க சபைக்கு வந்ததுமே நீங்க அப்படியே இருந்து கல்லு மாதிரி வெடிகொண்ட பண்ணி மாதிரி இருக்கணும்னு நினைக்க கூடாது. வெடிகொண்ட பண்ணி அப்படியா இருக்கும். வெடிகொண்ட பண்ணி பறக்கும். சாகர வரைக்கும் அது என்ன செய்யும்? ஓடும். சொல்றவங்க எல்லாம் பொய்யா சொல்லியிருக்காங்க. உண்மை சொல்றேன். நாங்க பண்ணியை வெடி வச்சிருக்கோம். நான் இல்லை, என் கூட ஒரு அண்ணன் சலீம் அண்ணா இருக்காரு எங்க ஊர்ல. அவரு நாட்டு துப்பாக்கி வச்சிருப்பாரு, லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அப்போ இருக்க தெரியும், இப்போ இருக்கும். அவர் இந்த முயல் அடிக்கிறது, காட்டு பண்ணி அடிக்கிறது, எங்களுக்கு ஒரு டீம் பட்டாளம் கொண்டு நாங்கள் அண்ணன் வேட்டைக்கு போகிறாரு வாங்க ஒரு கூட்டமே போவோம். அப்போ இந்த எம்ஜிஆர் ஒரு காக்கி கலர் ஏமாத்தா ஒரு டவுசர் ஒன்று காக்கி கலர் போலீஸுக்கு கொடுக்குற கலர் ஒரு ட்ரெஸ் அப்போ எங்களுக்கு ஸ்கூலுக்கு தந்தாங்க. ஆமேன். வருஷத்துக்கு 1 கிடைக்கும். அந்த மனுஷன் எங்கே இருந்தால் நல்லா இருக்கட்டும். ஆனால் பின்னாடி ஓட்டையாக இருக்கும், நறுங்கிட்டு போகிறது. அது அந்த காலங்களில் வச்சிங்களேன். அவர் தரும்போது ஓட்டை இருக்காது, நம்ம ஓட்டை ஆக்குகிறோம். இதையும் போட்டுட்டு குடுகுடுன்னு வேட்டைக்கு ஓடுவோம். அங்கே அந்த பண்ணியை வெடி வைப்பாரு, முயலை வெடி வச்ச இடத்துல உடனே அங்கே படுத்து கிடக்காது. அங்கிருந்து அது வெடி பட்ட உடனே துள்ளி குதிச்சு எங்கேயோ பறந்து போயிடும். எங்கேயாவது விழுந்துக்கிட்டு அங்கே சாகும், எங்கேயாவது சாகும். வெடிகொண்ட சிலவங்க இப்போ சொல்லுவாங்க வெடிகொண்ட பண்ணி மாதிரி உட்கார்ந்துருக்கு. வெடிகொண்ட பண்ணி மாதிரி உட்கார்ல, பண்ணி பறக்கும். நீங்க வெடி இன்னும் படலை. அல்லேலூயா. இன்னும் ஓட ஆரம்பிக்கல. நமக்கு என்ன படல? அடி படல. இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு இங்க கவனிங்க அம்மா, இங்க கவனி, இங்க பாருங்க, வாங்க வாங்க, நேரம் ஆயிடுச்சு, நீங்க பார்க்கலன்னு நான் போயிடுவேன். ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நமக்கு சிலது படலைன்னா இன்னைக்கு படட்டும், சிலது உரைக்கலைன்னா உரைக்கட்டும். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, இதை பாரு ரோசவும் சூடும் சொர, நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், ஏதாவது காதில் வாங்குதா பாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. நமக்கு உண்மையில சூடும் இருக்கு, சொர்ணம் இருக்கு. நம்ம உப்பு போட்டு தான் சாப்பிடுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால சத்தியம் உங்களுக்குள்ளே விளம்பப்பட்ட உடனே அது சூடு சொர்ணை உள்ள ஏறி அடுத்தவர்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ள ஒன்றாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லை, இதை பட்ட உடனே கேட்ட உடனே இனிமேல் இப்படியா சொன்னீர் ஓய் ஜான் பண்ணட்டு வயசானாலும் அடங்க மாட்ட நீ இப்படியா சொல்ற. இப்போ இன்னிலிருந்து பாரு, எனக்குள்ள புதிதான ஆவியே. கேமராமேன் பார்க்குறாரு, பாவம் மாட்டிக்கிட்டாரு. புதிதான ஆவியே இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டு தான் போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதுசா உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒன்று வரணும்னா, உன் இருதயத்துக்குள்ள ஒன்று வரணும்னா என்ன முன்னாடி நடக்கணும்? அதை யாரோ ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்கப்பா. அது கரெக்டு. அப்புறம் யாரா இன்னும் சொல்லுங்க. இது கரெக்டா சொல்லுகிறவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். அண்ணா ஒருத்தங்க சொன்னாங்க, இது எங்க இருந்தாலும் சும்மா இருக்காது, பழையவைகள் போனோம். பழையவைகள் போகணும். அப்பதான் பழையது என்ன? பழையது என்ன? பட்டு புடவை வாங்கிட்டு வந்த, இதை எப்படியாவது பின்னாடி நான் கிழிக்கிறேன் பாரு. பொறாம, அவளுக்கு அது இருக்கு பொறாம, அவளுக்கு வீடு இருக்கு பொறாம, தங்கமா ஜொலிக்குது பொறாம,
வெள்ளையா இருக்குது. எனக்கு கூட பொறாம பாருங்களேன். இந்த பொறாமை எல்லாம் என்ன செய்யணும்? வெளியே தள்ளணும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, நல்லது உள்ள வர்றதுக்கு பொல்லாத வெளியே போகணுன்றேன். எரிச்சல், பொறாமை, வன்கண்ணு, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள், வேண்டாதைகள், பாவம், மூர்க்கம், அலோ அலோ, இதெல்லாம் என்ன செய்யணும்? ஓடி போகணும். 2 வாரமா கண்ணாடிக்கு வந்த சோதனை பயங்கர முடியாம இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் முதல் பில்லரை பிடித்தால் ஒழிய எனக்கு விடுதலை இல்லை என்று தெரிந்து கொண்ட அவள். ஆமேன். இன்னைக்கு நீ போகும்போது சுகமாவிதான் போவ. சரியா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நான் இப்போ இங்க இருக்கிறேன்னு சொல்ல, நீங்க போகும் பொழுது சுகமாக்கப்பட்டுதான் போவீர்கள். ஆமேன். நம்ம நம்புறோம், நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் சுகமாய்தான் போவீர்கள். அல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் பெற்ற உடனே உன்னுடைய அழுக்குகளை கர்த்தர் கழுவி இருக்கிறார். மீண்டும் சேர்க்க நம்ம விரும்ப வேண்டாம். நம்ம புதிதான ஆவியை பெற்றுட்டு ஒரு வசனத்தை கூட சொல்றேன், அதை சொல்லிட்டு போவோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? பழது வேண்டாம், அது ஜலதோஷம் பிடிக்கும். நமக்கு இப்போ என்ன வேணும்? சுட சுட வேணும். பழையவைகள் ஒழியணும், புதியவர்கள் உள்ள வரணும். பழையவைகள் போகிறது வேஸ்ட்டாக இருக்கணும், வர்ற புதுசு பெஸ்ட்டாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்னது வரப்போகுது? புதியது, பெஸ்டானது வரப்போகுது. குழந்தைகள் ஜாக்கிரதை. திருடர்கள், நாய்கள் ஜாக்கிரதை கேட்டல, அதை விடுங்க. குழந்தைகள் ஜாக்கிரதை. சாம் கரெக்டா சொன்னான். வந்தனாலண்டி இந்த குழந்தைகள் ஜாக்கிரதை. என்னன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது லாலிபப்பு, ஐஸ்கிரீமு, சாக்லேட். இவர் இப்படி பேசியிருக்காரு, சாக்லேட். இவர் வேறு லண்டனில் உட்காந்துருக்காரு, சாக்லேட். சூப்பர்பா, நல்ல பிள்ளைடா. எல்லாம் ஒரு வித்தியாசம். நான் இப்போ என்ன சொன்ன, பழையவைகள் போயிடுச்சு, எல்லாம் புது. சாக்லேட்னு கேட்டிருந்து போய் சாக்லேட். அவனுக்கு பேர், நீ உன் பேர் சாம்னு கூப்பிடல, ஷாம். இதல்ல நம்முடைய இருதயம், சிந்தை, எண்ணம். அது மட்டும் இல்லை, புதுசு. ஆண்டு உங்களுக்கு வருமானம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் புதிதாக கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. புதுசாகவும் எல்லாம் தான் புதுசாகுது. பரிசுத்தம், உண்மை. அல்லேலூயா. புதிதான ஆவியை உங்களுக்குள்ள கட்டளையிடுவேன். நிலைவரமான ஆவி உங்களுக்கு தருவேன். உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படி செய்வேன். ரோமர் 8:27, ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். 1 மணி நேரம் ஜான் பண்ணி சொன்னேன், புதுசாக புதிய ஆவி என்கிறது உங்களுக்கு புதுசு வந்துச்சா இல்லையான்னு யார் அறிவார்? தேவன், கர்த்தர், இயேசு அறிவார். பரிசுத்த ஆவியானவர் அறிவார். எனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு சந்தோஷம். ஓ, நான் சொன்னனால பழசெல்லாம் போயிடுச்சு, இன்னி புதுசா ஆஜி இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். என்ன பண்ணட்டு, நம்ம அப்படி நினைப்போம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்றது இயேசுதான் அறிவார். எனக்கு விசுவாசம், அது என் விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன்.